ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக 4 மணிக்கு அலாரம் வச்சு 4:40க்கு ஏஞ்சி நான் ரெடியாக 5 ஆயிடுச்சு. 20 மினிட்ஸில் ரெடியாக இருக்கேன். குளிச்சுட்டு நான் வந்து இந்த டிஷர்ட்டை போட்டு அங்கே போயிட்டு வந்து இந்த சட்டையை போட்டுக்க போகிறேன். ஏன்னா கார் நான் தானே ஓட்டணும், எப்படி அழுக்காயிருவேன்ல, அதனால் இது சென்டடிஸ்ட்டு தான். இது என்னது யார்ட்லி லண்டனில் வந்து ஜென்டில்மேன்னு ஏதோ போட்டிருக்கு. அதுதான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சது. அவங்க வந்து என்னோடய பாட்டி இப்போலேருந்து நேற்று தான் வந்தாங்க. காலங்காத்தால் எங்கள் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சரியான சண்டை. அதுதான் ஜேம்ஸ் ரெடி. ஜேம்ஸ் ரெடி. தலை மட்டும் வரணும், அது கையிலேயே வாரிட்டா கூட ரெடி தான். அவ்வளோதான் பசங்க. 20 மினிட்ஸில் ரெடியாக இருக்கேன். யாருன்னா இதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ரெடி ஆவீங்க. பாலமாக பாருங்க. டென்ஷன் ஆகிறேன். சரி, ஓகே, நம்ம சார்ஜர் கீஜர்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சுட்டு என்ன சாவடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. நான் 4 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கே ஏஞ்சிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க தான் லேட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தான் லேட் பண்ண, நீ தான் தூங்கினேன் அப்படின்றாங்க. ஒரே வார்த்தையா மொத்தத்தில் இந்த இடத்துல வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மேப்பு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 42 நிமிஷம்னு காட்டுது. எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்? 8:30க்கு போய் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. 139 கிலோமீட்டர். பார்ப்போம் நம்ம எப்போ போய் சேர்றோன்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா விடிஞ்சு போச்சு. அது உள்ள எல்லா பில்டிங்கும் கோணையாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு தூக்கத்தில் அப்படி இருக்கான்னு தான் தெரியல. 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து படுத்தேன் நினைக்கிறேன். 1 மணிக்கு வந்து படுத்தேன், 4 மணிக்கு எழுந்துச்சிட்டேன். வாங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி vlog ஃப்ரெண்ட்ஸ். நான் வாண்டிய தொடங்கவே இல்ல. தொடங்கணுமா? இங்க ரெடி ஆயிட்டா, அங்க போய் ரெடி ஆயிரோம், இங்க போய் ரெடி ஆயிரோம். பைய குடு. நீங்க தான் லேட்டா மேக்கப் போட்டு நடந்துருக்கு? நான் தான்டாப்பா லேட்டு. போலாமா? வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்ல போடுவோம். வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்ல போடுவோம். எடுப்பா எல்லாரும் ஜாலியா போலாம். நாங்க எல்லாரும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். அப்புறம் நான் எடுத்து விடுறேன்டா. நீங்களும் ஒரு யூடியூபர் ஆயிட்டீங்க. சென்னை கேர்ள் இல்ல, சென்னை ஆன்டி. நீங்க கூட கிடையாது. ஐயோ சாமி. இப்போ இல்ல நீங்க சென்னை கேர்ள், இப்போ நீங்க சென்னை ஆன்டி இல்ல. ஆமா, சென்னை ஆன்டி தான் ஆகட்டும்டா. சென்னை கேர்ள் இல்ல. நான் சென்னை கேர்ளா இருந்தவதான். இப்போ ஆன்டி ஆயிட்டேன்னு கேர்ளா இல்லாம போயிட்டேன். கேர்ளா இருந்து தாண்டா ஆன்டி ஆயிருக்கிறேன். சென்னை ஆன்டின்னு சொல்லணும். ஸ்ட்ரைட்டா போய் அங்க வீட்டு வாசல்ல நிறுத்தணுமா? ஆமாடா, வேற எங்க போய் நிப்பாட்ட போற? நடுவுல டீ குடிக்கணும், சாப்பிடணும், பசிக்குது, எந்த பிளானும் இல்ல, வாந்தி வருது அப்படின்னு எதனா சொல்லுவீங்களா? எங்க நீ எழுதி போட்டு எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. நான் தண்ணி வச்சுட்டு நான் போய் பத்துக்கணும். இதெல்லாம் ஓவரா இல்ல பாருங்க. நான் 4 மணிக்கு எழுப்பி சொல்லிச்சு. நான் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு தலை வலிச்சு தூக்கம் வந்தது. ஒரு டீயை போட்டேன். நான் என்ன பண்ணேன், தண்ணி வச்சுட்டு போய் டீ போட்டு சாப்பிட்டு கிளம்புனீங்க. 4 மணிக்கு எழுந்துக்குது, தண்ணி வச்சாங்க. தண்ணி வச்சுட்டு பிறகு திரும்ப வந்து படுத்தாச்சு. பார்த்தா டைம் 4:45. இல்ல நான் இல்ல, அவளே எழுந்துட்டா. அவங்க டைமிங்க அவங்க வந்து போன்ல ஆட்டோமேட்டிக்கா வச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால
லைட்டாக டீ பிரேக் இப்போது முடியல, கண் வேறு சொருவுது. நைட்டு 1 மணிக்கு தான் தூங்கினேன். அதனால் இப்போ போயிட்டு ஒரு காஃபி இல்லை டீ ஏதாவது ஒன்று குடிச்சுக்கிட்டு அடித்து ஓட்டுடா வண்டியை அப்படின்னு கருப்பட்டியில் தான் குடிக்க போகிறோம். காலையிலேயே சூரியனை கிட்ட பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. கிட்டன்னா அது கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஐயோ லாக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் டிஸ்பிளே மாற்றினேன். நாசமாக போச்சு. சாப்பிடுங்க. ஏன் அப்படி ஷாக்காக வரீங்க? வீடியோ தானே எடுக்கிறேன். ஆமாம், இனிமேல் நீங்களும் வாங்க சிஸ்டர். அக்கா நீங்கள் கருப்பாக இருக்கீங்களே இந்த சைட்லேருந்து பார்த்தா. அவங்க 2 பேர் மட்டும் வெளியே இருக்காங்க பாருங்க. நீங்கள் பார்த்து கார் ஓடிங்களா? நிஜமாக கார்ல தூக்குமா வந்துதா 4 மணிக்கெல்லாம்? யார் தூங்குவாங்க? ஐயோ, நான் தூங்கினா அப்புறம் நீ தூங்கிட்டு தான் பண்ணுறது. அதனால முடிச்சுனே வருது. தூங்கி தானே வந்தீங்க, பள்ளத்தில் விட்டு விட்டு ஏற்றுறேன் ஏஞ்சிடுறீங்க. யாருக்கு அப்படியா தூங்காம வந்தீங்களா? எங்கடா கண்ணபி மூடுது, தூங்கக்கூடாதுன்னு தூங்க பறக்க விட்டுருவோம். அதுதான் தூங்கல. தூக்கம் வந்து காஃபி தான் 3:30க்கெல்லாம் கிளம்பலான். அவ்வளோ சீக்கிரமா? இருந்து என்னடா பண்ண போறான்? எங்கள் அம்மாவோட சொந்த ஊர். நீ பாரு கிளம்பும் போது அங்கே 6 கூட ஆகலாம். 6 இல்லை, நைட்டு தூங்கிட்டு கூட எழுந்துச்சு வருவாங்க. சொந்த ஊர் போட்டோ. அண்ணன் வீடு இருக்கு, தம்பி வீடு இருக்கு. என்ன ஒரு மணி நேரம் யாரும் இல்லை, போட்டாச்சு. இப்படியாச்சா? எடுத்துட்டேன். வெக்கப்படுறீங்களா? கலாய்க்கல, அவரு ரொமான்ஸ் பண்றாரு. ஏன் கேட்க பக்கன்னு சொல்லி போலாம். அம்மா ஊருக்கு போறாங்க, பாட்டி ஊருக்கு போறாங்கல்ல, அதனால அந்த கலை வந்து பாட்டி அங்கேதான் என்ன இருந்தாலும் பிறந்த இடம்ல. சென்னை பிறந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாம் தனித்தனியா இருக்குது. எல்லாமே நம்ம ஊர் தான். கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் காலையில சென்னை காரி. இப்போ அப்படியே பிளேட்டை மாத்தலாங்க. பிறந்தாங்க உடனே மரத்துல கொடுத்து வேலூர் அனுப்பிச்சு விட்டாங்க. யாருக்கு டாட்டா சொல்றீங்க? கருப்பட்டி காஃபி. 60 கிலோமீட்டர் போகணும். என் ஃபோனில் வேறு மேப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிவிக் போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் கார் எடுத்து வரணும்னு ஆசை தான். பார்ப்போம், இன்னைக்கு தானே ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு தான் என்னன்னு தெரியும். தெரியலன்னா சொல்லு, நான் சொல்லி தரேன். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தானே. எங்க போயிட்டு அவங்க ஆகணும். பிறந்தது வளர்ந்தது மூளை வர இல்லையே. என்ன எப்படி சொல்றாரு? நான் பிறந்தது வேலூர், வளர்ந்தது சென்னை, ஃபர்ஸ்ட் யோசிங்க. கட்டி கொடுத்தது ஆந்திரா. அதான் வளர்ந்தது பொழைக்கிறது எல்லாம் சென்னை. நல்ல டீச்சர் தான். டீச்சர் ஆயமா நீங்க? டேய் அது என்ன பண்றதுடா? சொல்லக்கூடாதுப்பா. சென்னையில பிறந்து வேலூர்ல வளர்ந்து
அப்ப லாஸ்டா திருவள்ளூர் மாவட்டத்துல வாழ்றேன். எங்க அம்மா அப்பா இருந்திருக்கணும். சேர்த்தாங்க 9th கிளாஸ். அப்ப நான் ஆல்ரெடி 7th படிச்சிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூல்ல. சரி பிள்ளை படிக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க கூட. படிக்கிறத விட்டுட்டு எனக்கு துணி துவைக்கிறது, எனக்கு சேவை. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டியா நீ? எவ்வளவு ஒரு இது பாரா. இப்பயும் அதே மாதிரி தாங்க என்ன வெச்சுன்னு இருக்குது. அதுக்கு சேவை செய்யற மாதிரி தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டல்ல. யாருக்குமே சேவை செய்யற மாதிரி என்ன? ஐயோ பாவம் பாத்துட்டு நான் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன். இனிமேல் அவங்க வேலையை அவங்களே செய்வாங்க. அதுதான் மூளை வளரல. அதுதான் கரெக்ட் தான். அதுதாங்க மூளை வரல. எனக்கு சேவை, என் துணி துவைக்கிறது, எனக்கு ஹெல்ப் பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு 9th ஃபெயில் ஆயிடுச்சியா? ஏதோ கூட பிறந்தோம் ஏதோ சொல்லுவாங்களே தங்கச்சிக்கு அம்மா மாதிரி எதுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி வாரி வாரி யாருக்கு தெரியும்? அப்பயே இந்த மாதிரி பேசல. இப்பதானே இப்படி பேசுறா? அப்பயே தெரிஞ்சுட்டா அவ்வளவு வேலை வாங்கி நான் அவ்வளவு வேலை வாங்கி உங்களுக்கு வந்துட்டேன். நீ போமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் வர வேண்டியது, மேப்பில் ஏதோ கம்மி கிலோமீட்டர்னு காமிச்சதுன்ட்டு அதை தொட்டு அது உள்ளே வந்தால் சுற்றி எங்கேயோ கூட்டம் வந்துடுச்சு. அதுக்குள்ளே என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க. தப்பாக போகிறேன்ட்டு அப்புறம் வந்துட்டு தான் எனக்கே ஃப்ரீ ஆச்சு. ஒரு வேளை தப்பாக தான் போகிறோமோன்ட்டு பரவாயில்ல, கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போது வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற வேண்டிய நேரம். ஏன்னா நைட்டே தூங்க இல்லையா? இப்போ அந்த ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளால், இல்லைனா அவ்வளோதான் கேம்ஸ் காலி ஆகிடுவோம். பயங்கரமாக தூக்கம் வருது. வெளியே வேறு பாட்டு போட்டுட்ருக்காங்க. பாட்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நானும் மாமாவும் பத்துனுக்குறோம். நான் வந்து சார்ஜர் போட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. நான் வந்து போகல, அப்பா வரேன்னு சொன்னேன். அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சோறு போட்டாங்க, சாப்பிட்டேன். படுத்துன்னு இருக்க. மத்தியானம் சோறு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. இப்போ தூங்குறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண் எரியுது. காலைல கார் ஓட்ட வரும்போது தூக்கம் வந்துச்சு. தூங்கணும், தூக்கம் வருது, ஆனால் தூங்க முடியல. என்னன்னு தெரியல. என்ன ஆயிடுச்சு எனக்கு? உடம்பு சரியில்லையா? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. உடம்புலாம் சூடாக இருக்குது. கண்ணு எரியுது, பானி எரியுது. டைம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 12:46 ஆகுது. ஸோ தூங்கவே இல்லை. 1 மணி நேரம் தூங்கினா அதுக்கப்புறமா யாரோ வந்தாங்க. வந்துட்டு கதவு டமான்னு சாத்திட்டு போயிட்டாங்க. அப்படியே அப்போ ஏஞ்சம் வந்தேன், அப்படியே ஏஞ்சிட்டேன். இப்போ வந்து சட்டை மாற்றணும். உள்ளே போனால் ஃபுல்லாக லேடிஸாக இருக்காங்க. எனக்கு வந்து ஷையாக இருக்குது. அதனால் சரி ஓகே கார்லேயே மாற்றலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சட்டை மாற்ற போகிறேன். இப்போ வந்து மேஜிக் பண்ண போகிறேன் பாருங்கள். பொட்டிக்குள்ளே போனப்பா இங்கே வந்துட்டேன். சட்டையை மாற்றிட்டேன். ஏதோ மேஜிக் பண்ணுறேன்ட்டு இப்போ போயிட்டு மூஞ்சி கழுவணும். தூக்கமாக இருக்குது. அண்ட் முடி வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு டிசைனில் இருக்குது. வெட்டணுமா என்ன பண்ணோன்னு தெரில. ஓகே கார் உள்ளவே இருக்குது. நம்ம வந்து வெளியே போகலாம். கேட்கோன்னு நினைக்கிறேன் பேசுறது. இவங்க வேறு பாட்டு போட்டிருக்காங்க. இருக்குது. நம்ம வெளியே போயிட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்டை போட்டுக்கிறேன்னு அவங்க எல்லோரும் கலாய்க்கிறாங்க. எல்லோரும் நான் வீடியோ எடுத்து வச்சேன். எல்லோரும் என்ன கலாய்க்கிறீங்க. தூங்கிட்டேன், நல்லா தூங்கினேன். யாரோ அந்த கதவை தட்டி எழுப்பி விட்டாங்க. அந்த டமால்னு சாத்தி போன் எடுத்து வீடியோ எடுத்துருந்தாங்களா? ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரு. ரொம்ப லாங்கா வச்சுட்டாரு. நல்லா புகழ்ந்து தள்ளாரு இன்னைக்கு. ஜேம்ஸ் எல்லாம் தேடி பார்த்தா நன்மை கொடுக்கும்போது மாமா மட்டும்தான் கண்ணு தெரிஞ்சாரு. அதான் வந்து கதவை டமால் அடிச்சோன்னா ஏஞ்சிட்டாரு. ஏஞ்சி நான் போறேன் பாட்டு போயிட்டாரு. நான் இங்கேயே பார்த்தேன்.
மூஞ்சி கழுவிட்டோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு என்ன போகாத இங்கே இருன்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். உன் பேர் என்ன? அஞ்சனாவா? ரஞ்சனா ஸ்ரீயா? அழகா இருக்கே உன் பேரு. ஹாய் சொல்லலாம். ஹாய் சொல்லு. நான் இங்கே இருந்தால் சோறு போடுறேன் எனக்கு. ஆ நானே சோறு போட்டு அப்புறம் ஏன் போகிறேன்னு கேட்டேன். சொல்லு. ஆ ஆ ஆ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த வீட்டில் தான் இருக்கேன். இதுதான் அந்த வீடு. நான் இங்கே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். அம்மா தூண்டு இருக்கும் போது என்னென்னா இங்கே வந்து ஃபுல்லாக அதே மாதிரி ஏதோ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வந்து விறகு இதோட மேலே வரைக்கும் அடுக்கி வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், தீப்பெட்டி எடுத்து கொளுத்திட்டு ஃபுல்லாக எரிய விட்டேன். இந்த இடம் ஃபுல்லாக எரிய விட்டேன் சின்ன வயசில். அடி மாசா. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து எதிர் வீட்டிலேருந்து எல்லார் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து தண்ணி ஊற்றி அனுப்பிச்சாங்க. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்துட்டேன், இடம் அப்படியே இருக்கணும். சே, நான் வாழ்ந்துட்டேன், இடம் நம்ம குட்டியான மாதிரி இருக்குது. நான் குட்டியாக இருக்கும்போது இடம் பெருசாக அந்த மாதிரி இருந்தது. பட் இன்னும் வந்து இந்த மாட்டுக்கொட்டாய், அது ஆட்டுக்கொட்டாய், அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆடெல்லாம் எதுவும் இல்லை போல். இப்போ எல்லாம் கல்லில் அடிக்கிருக்காங்க. மாடு மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புல்லெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் ஆடெல்லாம் பிடிச்சி விளாடுவோம் அப்போல்லாம். இது இங்கே இப்போ நான் இங்கே இந்த இடத்துல வந்து நின்னேன்னா கை இப்படி இருக்கும், எப்படி சொல்ல, இப்படி இருக்கும், சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் காலோட ஹைட்டாக இருக்கேன். இங்கெல்லாம் கோழி குஞ்செல்லாம் வளர்த்தோம். இல்லை இங்கே இருந்தது, இதில் இருந்தது. வி ஆர் க்ரோன் அப். எல்லாம் தான் குட்டி இடமா இருக்குது. வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க பெருசு பெருசாக. ஆனால் இதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு திரும்ப ரிட்டர்ன் போக போகிறோம். போகலாமா? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பாய் பாய். ஃபோன் பண்ணுவீங்க. இந்த பக்கம் சுத்தின் காமிக்குது. ரைட்டே போங்கப்பா. நான் ரோடு காலியா இருந்தது. அது ஃபுல்லா காடா இருக்குடா. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு சண்டே தான. இந்த ஜேம்ஸ் ஜிலேபியா சாப்பிடுறா. இது ஸ்வீட்டடா. சும்மா கொஞ்சம் எடுத்துக்கோ. கார் ஓட்டோம்னா ஸ்வீட் சாப்பிடுவோம். பரவாயில்ல, ஒன்னு எடுத்து வாயில கடி கையில சாப்பிடு. அதானே. நான் வேணா கொஞ்சம் கை கொடுக்கட்டுமா?